பழனி ஆண்டவனே, எப்படிப்பானே எப்படியாவது பதுக்கி வச்சிருக்க அமௌண்ட்ல பாதி அமௌண்ட் எங்களுக்கு செட்டில் பண்ணிட்டீங்கன்னா உன் சன்னிதானத்துக்கு நடந்தே வந்து 1000 மொட்டை போடுவோம். அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு அக்பர். இன்ஷா அல்லாஹ். ஏதாவது சொல்லுங்க ரமேஷ். சொல்றேன் சுரேஷ். அல்லாஹ் அந்த அமௌண்ட் மட்டும் எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நானும் சுரேஷும் மறக்காம சவுதியில இருக்கிற உன் மக்காக்கு பாத யாத்திரையாவே நடந்து வர. அல்லாஹ் அவங்களை போய் கூப்பிடு. எங்களை நேசிக்கின்ற நல்ல பெரும தகப்பனே, தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலே தேவனை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரே. போத்திருக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரம பிதாவே, பரம பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவே, உன் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம், ஜெபிக்கிறோம் உன் ஆண்டவரே. காலடியில் மன்றாடி கேட்கின்றோம். அந்த அமௌண்ட் மட்டும் எங்களுக்கு கிடைத்து விட்டால் அந்த நல்ல செய்தியோடு நட்சத்திர பெருவிழாக்கு வருகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. ரிவர் ரிவர் ரிப்பா சாலமன் பாப்பே இயேசுவிடம் கேப்பியா ஆண்டவரே. அண்ணன் கூப்பிடுறாரு. யார் அந்த நொண்ணே? ரமேஷ், சுரேஷ், என்ன கர்த்தரை கூப்பிட்டா காட்டு முனீஸ்வரர் வந்து நிக்கிறாரு? வணக்கண்ணா. குடும்பத்துல பிரச்சனை குலதெய்வம் கோயில போய் கும்பிடுவாங்க. நீங்க என்ன 2 பேரும் 3 சாமியை ஊந்து கும்பிடுறீங்க? என்னடா பிரச்சனை? இங்க இருந்து எப்படியாவது வெளியே போயிட்டா போதும். நீங்க என்னடா பண்ணிட்டு உள்ள வந்தீங்க? ஜாதி கலவரம், அட்டம் தெரியுப்பா. நான் ஒரு தடவை கூட அட்டன் பண்ணதே இல்லனே. அரசியல் பேசி உள்ள வந்துட்டீங்களா? அரிசினா வேலைன்னே எங்களுக்கு தெரியாது. நாங்க எங்க அரசியல் பேச போறோம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லனே. கார்ல போட்டோ வச்சோம், அதுக்கு பிடிச்சு உள்ள போட்டாங்க. கார்ல பாம் வச்சா தாண்டா இங்க புடிச்சிட்டு வருவானுங்க. வெறும் போட்டோ இல்லனே, டக்கர் போட்டோ. டக்கர் போட்டோவா? அது எதுக்கு அங்க வச்சா? அதுக்குதான். தெரியாதுமே நடிக்காதீங்க. எவ்வளவு காம்பவுண்ட் வச்சிருப்பீங்க. நீங்க பாக்காததான் மகாநதி. லேட்டாக புரியணும். அவருக்கு ஒரு போட்டோ வேணும் போல. மாமா பசங்களாடா நீங்க? ரமேஷ், they called uncles. அண்ணா, இந்த வேலை எங்களுக்காக நாங்க பாக்கலண்ணே. பண்றது ஃப்ராடு தானா? இதுல என்னடா பிளாஷ்பேக்? நிஜமானே, நட்புக்காகத்தான் நாங்க இந்த வேலையை பார்த்தோம். பரவாயில்ல ஃபீல் பண்றாரு. நட்புக்காக? ஆமாண்ணே, எங்க ஃப்ரெண்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கு. அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக நானும் என் நண்பன் ரமேஷும் மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தர் காலில் விழுந்து கெஞ்சினோம், கதறலாம். யாருமே எங்களை மதிக்கல. அந்த குழந்தைய காப்பாத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்க கார்ல போட்டோ வச்சோம். அப்படி போலீஸ் பிடிச்சு உள்ள போட்டுருச்சு. உங்களை பார்க்க ரபடி வேஷத்துல இருக்க மகாநதி சங்கர் மாதிரியே இருக்கீங்க. நீங்க தான் இந்த ரோபோ சங்கரை காப்பாத்துறீங்க. சங்கர் மகாநதிய எந்திரி. இப்படி நட்புக்காக மானத்தை இழந்து மாமா வேலை பார்த்தவங்கள இப்பதான் நான் பாக்குறேன். உங்களை மாதிரி ஒரு நட்பை இனி இந்த உலகம் சந்திக்கவே தளபதி. அந்த போன கூட சொல்லுங்க. ஐயோ லாயர், நமக்கு வேண்டியப்பட்ட பசங்க உடனே வெளியே வரணும். என் சொத்து பத்து அழிஞ்சா கூட பரவாயில்லையா, அவங்க 2 பேரும் வெளியே வரணும். என்ன கேஸ்ன்னு சொல்லுங்க, ஃபைல் பண்ணிடுவான். அல்லாதீங்க தலைவர, விஷயத்துக்கு வாங்க. நட்புக்காக மாமா வேலை பார்த்துட்டு உள்ள வந்துட்டானுங்க. உள்ள வந்துட்டானுங்க. தலைவர, நீங்க சொன்னது ஒன்னும் புரியல, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. யோ, நட்புக்காக மாமா வேலை பார்த்துட்டு உள்ள வந்துட்டானுங்க. உள்ள வந்துட்டானுங்க.